வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் எஸ்விஎஸ் ஜெட் சமையல் vlogs. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான தவா ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 5ல இருந்து 6 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது நம்ம முதல்ல மிக்சில அரைச்சிடலாம். பாருங்க, கொஞ்சம் அரைச்சாச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்காக இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் இது மாங்காய் பவுடர், ட்ரை மாங்காய் பவுடர். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் தயிர். இது எல்லாரையும் நம்ம மிக்சில அரைச்சிக்கலாம். நம்ம இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய். பாருங்க, அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை வேற பவுல்ல போட்டுக்கலாம். நீங்க அரைக்கும் போது எண்ணெய் பத்தலன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம். பாருங்க, லைட்டா ஜார் கழுவிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கழுவி அதையும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எந்த மசாலாவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்க, நான் மீன் வாங்கி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லா கோடு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டாதான் நம்ம மசாலா உள்ள இறங்கி நல்லா ஜூஸியா டேஸ்டா இருக்கும் மீன். இப்ப நம்ம அரைச்சி வச்ச மசாலாவா போட்டுடலாம். அந்த அரைஞ்சி வச்சிருக்க இந்த கோடுல ஃபுல்லா மசாலா இறங்குற மாதிரி போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிறதுல எல்லாம் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் திருப்பி நம்ம மசாலா போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் உள்ள எல்லாம் நல்லா மசாலா தடவி விட்டுடலாம். அவ்வளவுதாங்க. இது அப்படியே ஒரு 1/2 hour ஊறட்டும். நம்ம அப்புறம் பொரிச்சுக்கலாம். பாருங்க, மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்ப நம்ம இதை பொரிச்சிடலாம். தவா காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம மீனை தவால போட்டுடலாம். இந்த இலையில இருக்க மசாலா எல்லாம் எடுத்து இந்த மீன் மேல தடவி விட்டுடலாங்க. பாருங்க, இப்ப நம்ம இந்த ஊற இருக்க எண்ணெய்லாம் நம்ம எடுத்து இந்த மசாலா மேல போட்டோம்னா மசாலா உதிராம அப்படியே ஒட்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம திருப்பி போடும் போது எண்ணெயெல்லாம் போயிடும் மசாலா. அதனால நம்ம இந்த சூடான எண்ணெயை கொஞ்சம் மசாலா மேல விட்டோம்னா மீன்லயே இருக்கும் மசாலா. எப்பவுமே எண்ணெயில எது பொரிச்சாலும் கொஞ்சம் தள்ளி நின்னே போறீங்க. ஏன்னா எண்ணெய் மேல பட சான்ஸ் இருக்கு. எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. இது வேகிறதுக்கும் ஒரு 10 நிமிஷமாவே எடுக்கும். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் நல்லா போட்டு எடுத்துடலாம். இங்க அடிக்கடி திருப்பி மட்டும் விட்டுக்கோங்க. இதே லைட்டா எடுத்து விட்டு நம்ம திருப்பிக்கலாம் மீனை. நீங்க அப்படியே ஒரேடியா எடுத்தீங்கன்னா மசாலா பிஞ்சிடும். அதனால அப்படியே கொஞ்சம் லைட்டா எடுத்து விட்டு திருப்பிக்கலாம். நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்ம உள்ளெல்லாம் மசாலா போட்டிருக்கோம். அதனால சூடான எண்ணெயே மசாலா உள்ள போட்டோம்னா வெந்துடும் நல்லா மசாலா. பாருங்க, இந்த வெயிகால மாதிரி எடுத்தோம்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன்ல சூடான எடுத்து அந்த இடத்துல போட்டீங்கன்னா மசாலா நல்லா வெந்துடும். மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரான தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய் ஃப்ரம் வசந்தி. லவ் யூ ஆல்.